ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ஒரு புளிக்குழம்பு தாங்க. அதுக்கு கொள்ளு பருப்பு வெள்ளை மொச்சையும் சேர்த்து தான் வைக்க போகிறோம். கொள்ளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளை மொச்சையும் நல்லா வறுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ அரை மூடி தேங்காயில் 3 தக்காளி பூண்டு சோம்பு சேர்த்து அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து இந்த குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கும் போது இந்த கொள்ளுவையும் வெள்ளை மொச்சையும் கலந்து வறுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக தாளிப்புக்கு எண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான குழம்பு இப்போ ரெடிங்க. சுட சுட சோறில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது சைடிஷ்க்கு அப்பளமோ இல்லை ஒரு ஆம்லேட்டோ இருந்துச்சுன்னா போதுங்க, டக்கராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.